தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, இதுவரை தங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள். அரசியலில் ஆதாயம் உண்டு. வழக்குகளில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். ஆரோக்கியம் கூடும். தங்களின் பேச்சுக்களில் நடைகளில் கம்பீரம் தெரியும். புதிய நண்பர்கள் தொடர்பு கொள்வார்கள். ரிஷபராசி நேயர்களே, நினைத்ததை நினைத்தபடியே இந்த வாரம் செய்து முடிப்பீர்கள். அதற்கான ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு மூத்த சகோதரரிடமிருந்து எதிர்பாராத ஆதாயம் கிடைத்து மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். நிதி சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். கையெழுத்துகளில் கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, பொது நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தங்களின் மேலதிகாரிகளின் உத்தரவை மீறி எதையும் செய்ய வேண்டாம். சிலருக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படும். திடீரென பதவி குறைப்பும் ஏற்படலாம். எனவே பணிகளில் கவனம் தேவை. கோப்புகளை கையாளும் போது அதிக எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் பணவரவுகள் தாராளமாக இருக்கும். நினைத்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிலர் புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். கடகராசி நேயர்களே, சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாள் நினைத்திருந்த உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பணம் பல வழிகளில் வரும். இருப்பினும் செலவினங்களில் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்திற்கு அவசியம் தர வேண்டும். முடிந்தவரை ஒவ்வாத உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை என்று மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம். வெளியிட உணவுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியலில் இருப்பவர்கள் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, அரசியலில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். பொது வாழ்வில் புகழ் கூடும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகும். வரவுகளை மீறி செலவு செய்வதில் எச்சரிக்கை தேவை. திருமண சுப காரியங்களில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். இந்த வாரம் சுப பலன்களை எதிர்பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, பிள்ளைகளால் பெருமைப்படும் வாரம். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்துடன் கோயில் சுற்றுலா சென்று வருவீர்கள். கணினி துறையில் பணிபுரிபவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். வரவு செலவுகளை கணக்கில் வைத்துக் கொள்வது அவசியமாகும். நீண்ட நாள் நினைத்திருந்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக பேசி வசூலிப்பீர்கள். பங்கு சந்தையில் லாபம் உண்டு. சிலருக்கு விவசாயத்தில் நாட்டம் ஏற்படலாம். துலாம் ராசி நேயர்களே, தங்களுக்கு இந்த வாரம் உறவுகள் நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். தாங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் சீரிய முறையில் செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்வில் புகழ் கூடும். உறவினர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப்பெறலாம். இருப்பினும் பேசும்போது வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும். சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். கட்டடத்துறையில் பணிபுரிபவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது பலமுறை படித்து பார்ப்பது நன்று. புதிய நபர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும். இரவு நேர பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களே, புதிய நபர்களால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் பல வழிகளில் வரும். புதிய தொழில் அமைக்கும் முயற்சி இந்த வாரம் அனுகூலமாக அமையும். எதிர்காலத்திற்கு திட்டமிட்ட பணிகள் இந்த வாரத்தை தொடங்குவீர்கள். சிலர் சுயதொழில் புரிய திட்டமிடுவீர்கள். அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் தொடங்கலாம். அதேபோல் வீட்டை பராமரிக்கும் பணியை இந்த வாரம் தொடங்கலாம். நவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். உள்ளம் மகிழும் வாரமாக இது அமையும். உடல் ஆரோக்கியம் கூடும். பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது தங்களுக்கு அங்கு புகழ் மரியாதை கூடும். பலரால் பாராட்டப் பெறுவீர்கள். உணவு தொழிலில் ஈடுபட்டவர்கள் அதிக லாபத்தை காண்பீர்கள். இந்த வாரம் அனைத்து பலன்களிலும் அனுகூலமானவற்றையே காணலாம். கும்பராசி நேயர்களே, பொது வாழ்வில் புகழ் கூடும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சி கைகூடும். முடிந்தவரை கூட்டு தொழில் அமைப்பதை தவிர்த்து கொள்ளவும். அயல்நாட்டு முயற்சி அனுகூலத்தை தரும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். வீட்டிற்கு தேவையான நவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த வாரம் புதிய வாகனத்தை வாங்கி மகிழ்வீர்கள். மீனராசி நேயர்களே, புதிய தொழில் வாய்ப்பு அமையும். அயல்நாட்டு நண்பர்கள் மூலம் தொழில் அமையலாம். சிலர் நீண்ட நாள் நினைத்திருந்த உயர்கல்வி படிப்பதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்வீர்கள். நிலப்புலன்களால் ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். இருப்பினும் இந்த வாரம் வளர்ச்சிக்கு குறைவிருக்காது. மீன ராசி நேயர்களே, தாங்கள் முடிந்தவரை மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்துவது அதிக அனுகூலத்தை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.